அவையோர் அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் காவ்யாமிருதா. நான் கோப்பல் தமிழ் பள்ளியில் 4ஆம் நிலையில் படிக்கின்றேன். இன்று நான் பேசப்போகும் தலைப்பு மனிதநேயம். மனிதர்களாக பிறந்த நாம் மனிதநேயம் இன்றி வாழ்வது சாத்தியமா? அன்பு, இரக்கம், கருணை இவை மனிதனின் இதய துடிப்பே. அன்பு, இரக்கம், கருணை கொண்டு வாழ்தலும் வாழ வைத்தலும் மனிதநேயம் எனப்படுகிறது. மனிதர்களை பிற உயிர்களிடம் இருந்து வேறுபடுத்துவதே மனிதநேயம்தான். புறாவுக்கு தன் உடலையே தானம் செய்த சிபி சக்கரவர்த்தி, பசுக்கன்றுக்காக தன் மகனையே தண்டித்த மனுநீதி சோழன், முல்லைக்கு தேர் கொடுத்த பாரி இவர்கள் அனைவரும் மனிதநேயத்தின் முன்னோடிகள். நவீன யுகத்தில் மனிதநேயம் என்றாலே நமக்கு முதலில் நினைவுக்கு வருவது அஹிம்சாவாதி காந்தியடிகள், அன்னை தெரசா, நெல்சன் மண்டேலா போன்ற சரித்திர பெருமக்கள். அப்படியென்றால் இவர்களால் தான் மனிதநேயம் இன்றும் பேணப்படுகிறது என்ற அர்த்தமா? இல்லை. இவர்கள் சுயநலமின்றி வாழ்ந்து காட்டினர், நமக்கு வழிகாட்டிகளாக திகழ்கின்றனர். மனிதநேயம் மிக்க மனிதர்கள் இன்றும் நம்மை சுற்றி வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். சென்னை, மும்பை போன்ற பெருநகரங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட பொழுது நூற்றுக்கணக்கானோர் தம் உயிரை பணைய வைத்து பிறரை காப்பாற்றினர். கொரோனா பெருந்தொற்றின் போது இந்த உலகமே ஸ்தம்பித்தது. அப்போதும் லட்சக்கணக்கானோர் சுயநலமின்றி பாடுபட்டு பிறரை காப்பாற்றினர். அதே போல் கலிபோர்னியாவில் காட்டுத்தீ ஏற்பட்ட பொழுதும் பலர் பிறரை காப்பாற்றினர். ஆக மனிதநேயம் முந்தைய காலத்தில் மட்டுமல்ல, தற்போதைய காலத்திலும் வெளிப்படுவதை நம்மால் காண முடிகிறது. ஆனால் ஒரு பேரிடரின் போது மட்டுமல்லாமல் நம் தினசரி வாழ்விலும் மனிதநேயம் வெளிப்பட வேண்டும். இன்று இயந்திரமயமான வாழ்க்கைக்கு அடிமையாகி நாம் வேகமாக ஓடிக்கொண்டே இருக்கின்றோம். இந்த வேகமான வாழ்க்கை நம்மை சுற்றி பலர் பல துன்பங்களுக்கு உள்ளாகி கொண்டிருக்கின்றனர். அவர்களுக்காக ஒரு சில மணித்துளிகளோ, ஒரு சில உழைப்பையோ, சிறு முயற்சியோ நாம் செலவிட நினைப்பதில்லை. இன்று சமூக வலைத்தளங்களில் பிறர் துன்பப்படுவதை பார்த்து கருத்து எழுதுவதை நாம் வழக்கமாகிவிட்டது. இப்படி நாம் கண்டும் காணாமல் போவதால் ஜாதி மத பேதம், சமுதாய ஏற்றத்தாழ்வின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரிக்கின்றது. உலக அமைதிக்காக பல இயக்கங்கள் இருந்தும் இன்றும் சில நாடுகள் போர் புரிகின்றனர். இன்று போரின் தன்மை மாறி உயிரியல் போர், தரவு போர், வர்த்தக போர் என்று இந்த உலகம் முழுவதும் பதற்றம் நிலவுகிறது. இன்று மனிதனின் சுயநலம் இயற்கையின் மீதும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. இதனால் பிற உயிர்களும் பாதிக்கப்படுகின்றன. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற கணியன் பூங்குன்றனால் கூறிய மனிதநேயம் எல்லைகளை தாண்டி சமத்துவத்தை போதிக்கின்றது. அதன்படி நடந்து எல்லா உயிர்களையும் நம் உயிராய் எண்ணி பேணி பாதுகாக்க வேண்டும். இதுவே மனித குலம் தலைப்பதற்கான அடிப்படை. எனவே முன்னோர்கள் நமக்கு கொடுத்த பொக்கிஷத்தை வருங்கால சந்ததியினருக்கு அவ்வாறே ஒப்படைப்பது மனிதனாக பிறந்த நம் ஒவ்வொருவரின் தார்மீக கடமையாகும். வன்முறைகளற்ற அன்பும் அமைதியும் ஆனந்தமும் நிறைந்த வாழ்வுக்கு அடித்தளமான மனிதநேயத்தை நாள்தோறும் பின்பற்றி நாமும் வாழ்ந்து பிறரையும் வாழ வைப்போம். மனிதநேயம் மங்காத உலகமே நம் கனவு. வாழ்க வையகம். நன்றி, வணக்கம்.